வணக்கம் மக்களே. பொதுவா நம்ம வந்து கேஸ் புக் பண்ணும்போது, ஐவிஆர்ல புக் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம நேரடியா ஏஜென்சிக்கே ஃபோன் பண்ணி புக் பண்ணுவோம். இப்போ ஐவிஆர் அதாவது பாரத் கேஸ்ல வந்து ஐவிஆருக்கு நம்பர் மாத்திருக்காங்க. இப்ப நம்பர் மாத்திருக்க நம்பர்ல வந்து நம்ம மிஸ்டு கால் குடுத்தா கேஸ் வந்து புக் ஆயிருது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 1 அழுத்தவும், 2 அழுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் குடுப்பாங்க. அதுலருந்து நமக்கு புக் பண்ணி நம்பரும் குடுப்பாங்க. அதாவது 4 இலக்க எண் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மறுநாள் அல்லது என்னைக்கு நம்ம ஏரியாவுக்கு வருதோ அன்னைக்கு சிலிண்டர் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புது ஐவிஆர்ல மிஸ்டு கால் குடுத்தா போதும். மிஸ்டு காலே குடுக்க தேவையில்ல. நம்ம கால் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருது. பிளஸ் மெசேஜும் வந்துருது. ஆர்டர் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம கால் பண்ணிட்டு விட்டுருவோம். இப்போ ரீசென்ட் கால்ல அந்த நம்பர் இருக்குமா? அப்போ வந்து தெரியாம கைப்பட்டோ, எப்படியோ கால் போயிருது. இல்லாட்டி குழந்தைங்க டச் பண்ணியும் கால் போயிருது அப்படின்னா, கட் ஆகி ஆர்டர் ஆயிரும். ரீசென்ட்டா எனக்கு அப்படிதான் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் வாங்கியாச்சு. நேத்து என்ன பண்ணிட்டான், என் பையன் என்ன பண்ணிட்டான்னா, கால் பண்ணி மிஸ்டு கால் போயிருச்சு. உடனே மெசேஜும் வந்துருச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை என்னோட ஏரியாவுக்கு நான் வியாழக்கிழமை வந்து டெலிவரி. இப்போ நான் அத எப்படி கேன்சல் பண்றதுன்னு தெரியல. ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். இல்லன்னா நம்ம நேர்ல போய் பேசணும். அந்த மாரி இருக்கு. இப்ப ரீசென்ட்டா குடுத்திருக்கிற புது ஐவிஆர்ல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம தெரியாம கைப்பட்டு கால் பண்ணா கூட ஆர்டர் ஆயிருது. நமக்கு சிலிண்டர் எவ்வளோ லிமிட்டேஷன் குடுத்துருக்காங்கன்னு தெரியல. இல்ல அன்லிமிட்டடா நம்ம எத்தன வேணாலும் புக் பண்ணிக்கலாமா அப்படின்றது. இப்ப வாங்க முடியாது அது வேற. 12 சிலிண்டரா, 9 சிலிண்டரா என்ன அப்படின்றது தெரியல. இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. முதல்ல இருந்த ஐவிஆர் நம்பர் ஓகே. நமக்கு வந்து இப்போ சிலிண்டர் புக் செய்யணுமா? எண் 1 அழுத்தவும் அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிரச்சனை இல்லாம போயிரும். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அத உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. புது நம்பர் குடுத்துருக்காங்க பாரத் கேஸ்க்கு. அந்த நம்பர் வேணும்னா கீழ டைப் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க.